எந்த நடிகருக்கு பின்னால் இளைஞர்கள் போகவில்லை? ரஜினிக்கு பின்னால் போகவில்லையா? படிப்பு கூடியிருக்கிறதே தவிர, படித்த இளைஞர்கள் கூடியிருக்கிறார்களே தவிர, ஒரு பொது அறிவு நிலை என்பது தாழ்ந்திருக்கு. இந்த ரசிகர்கள் பட்டாலும் காரணம் இல்லாமல் திரளுவது என்பது ஒரு பழக்கமாகிவிட்டது. ஒரு விதமான பக்குவம் இல்லாத வெறி. இப்படி நீ உன்னுடைய விருப்பப்படியெல்லாம் பேசுவதற்கு, உன் விருப்பப்படியெல்லாம் பின்னால் வருவதற்கு அவர்கள் என்ன மேய்க்கப்படுகின்ற ஆடுகளா மக்கள்? மெஸ்ஸிக்கு இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம் திரண்டிருக்கிறது என்றால் மம்தாவுக்கு பதிலாக மெஸ்ஸி ஆட்சிக்கு வந்து விடுவாரா? இங்கே சிந்தனை என்பதே கிடையாது. என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீட் எழுதி கொடுக்க வேண்டியது, அந்த சீட்டின்படி பேச வேண்டியது. புதுச்சேரி பெரிய நிலைக்கு வர முடியாததற்கு புதுச்சேரி காரணமா, முதலமைச்சர் காரணமா? இங்கே பெருமையெல்லாம் முதலமைச்சருக்கு என்றால் அங்கே சிறுமையெல்லாம் முதலமைச்சருக்கு இல்லையா? நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் கேவலமாக கூட்டணிக்கு ஆதரவாக ஒத்துழைக்கிற வேலையை தானே அவை செய்கின்றன. இருக்கிற எல்லா குட்டிகளையும் குஞ்சுகளையும் பிடிச்சி ஒரு சாக்கில் அடைச்சி ஸ்டாலினுக்கு எதிராக நிறுத்தம். He should be thrown out from power. Don't become a B team for Stalin. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவனர் திரு பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். இப்ப தாவேகா தலைவர் விஜய் பின்னாடி இளைஞர் பட்டாளமே போகுது அப்படின்ற ஒரு கருத்து வைக்கப்படுது. அதுவும் இல்லாம அவர் புதுச்சேரியில ஒரு 12 நிமிஷம் பேசினதை கூட ரசிச்சாங்க மக்கள் அப்படின்ற கருத்து சொல்லப்படுது இல்ல சார்? இவங்க பின்னாடி தாவேகா தலைவர் விஜய் பின்னாடி இளைஞர்கள் போறதுக்கான காரணம் என்ன சார்? எந்த நடிகருக்கு பின்னால் இளைஞர்கள் போகவில்லை? ரஜினிக்கு பின்னால் போகவில்லையா? அதற்கு முன்னால் எல்லா நடிகர்களுக்கும் பின்னால் போயிருக்கிறார். அதேபோல் விஜய்க்கு பின்னாலும் போகிறார்கள். இது நம்முடைய நாட்டு மக்களிடம். இப்பொழுது நான் 20-25 வயது இளைஞனாக இருக்கிற போது ஒரு நடிகர்களுக்கு பின்னால் போகவில்லை. ஏனென்றால் அப்பொழுதே அறிவாளிகளோடு பழகுவது, அறிவாளிகளுடைய நூல்களை படிப்பது, அவர்களோடு உறவு வைத்துக் கொள்வது என்கின்ற பழக்கம் எனக்கு வந்து விட்டது. 25 வயதில் நான் தேவனைய பாவனரை பார்ப்பதற்காக போனேன். 25 வயதில் பெருஞ்சித்திரனாரை, வாசுபா மாணிக்கத்தை, என்ன காமராஜரை, இது போன்ற பெரிய தலைவர்களை பார்க்கின்ற பழக்கம் எனக்கு ஏற்பட்டது. அன்றைய காலம் கொஞ்சம் ரொம்ப அறிவோட்டமான காலம். இன்றைய காலம் படிப்பு கூடியிருக்கிறதே தவிர, படித்த இளைஞர்கள் கூடியிருக்கிறார்களே தவிர, ஒரு பொது அறிவு நிலை என்பது தாழ்ந்திருக்கிறது. அதனாலே தான் முன்பு படிக்காத மக்கள் கூட்டம் கேட்டார்கள். உடம்பிலே சட்டை இருக்காது, ஒரு துண்டு ஒரு பீடியை குடித்து கொண்டு கூட்டம் கேட்பார். பேசுகிறவர் யாராக இருப்பார் என்றால் ஜீவானந்தமாக இருப்பார், ராமமூர்த்தியாக இருப்பார், டாங்கேயாக இருப்பார், ஜவஹர்லால் நேருவாக இருப்பார், ராஜாஜியாக இருப்பார். படிக்காத மக்கள் கேட்பார்கள். உயர்ந்த செய்திகளை கேட்கின்ற மனப்பான்மையும் அறிவின் மீது நாட்டமும் பழைய தலைமுறைக்கு இருந்தது 1950களில். இன்றைக்கு அது போய்விட்டது. கூட்டம் கேட்கின்ற பழக்கம் இல்லை, அறிவாளிகளோடு பழகுகின்ற பழக்கம் இல்லை, புத்தகம் படிக்கின்ற பழக்கம் ரொம்ப குறைந்து விட்டது, ஆகாத நூல்களை படிக்கின்ற பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனாலே இந்த ரசிகர்கள் பட்டாலும் காரணம் இல்லாமல் திரளுவது என்பது ஒரு பழக்கமாகிவிட்டது. விஜய்க்கு பின்னால் பெரிய கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் தந்தி கம்பத்தில் ஏறி மின்சார ஒயருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு இவருடைய கூட்டத்தை கேட்கிறது. இந்த நாட்டை மாற்றுவதற்கு தந்தி கம்பத்தில் ஏற வேண்டியது ரொம்ப கட்டாயமா? மரத்தில் ஏறி கொண்டு கேட்கிறது, தலைகளால் தொங்கி கொண்டு கேட்கிறது, உயிருக்கு ஆபத்து விளைவிக்கின்ற சூழ்நிலையில் கேட்கிறது. அது ஒரு விதமான பக்குவம் இல்லாத வெறி. இந்த வெறி விஜய்க்கு மட்டும்தான் ஏற்படவில்லை, மெஸ்ஸிக்கு ஏற்பட்டதே. மெஸ்ஸி அர்ஜென்டினாக்காரர், கால்பந்தாட்ட வீரர். அவர் இங்கே வருகிறார். மேற்கு வங்காளம் கால்பந்தாட்டத்தில் ரொம்ப மோகமுடைய ஒரு மாநிலம், நம்மை விட. இந்த மெஸ்ஸி என்பவர் மிகச்சிறப்பாக கால்பந்தாடுவார் என்பது வேறு. அவரை கொண்டு வந்து காட்டுவதற்காக ஏற்பட்ட இடத்தில் பெரிய கலவரம் ஏற்பட்டு தடியடி நடந்து கடைசியில் அவரை பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டு, நான் கேட்கிறேன், மெஸ்ஸிக்கு இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம் திரண்டிருக்கிறது என்றால் மம்தாவுக்கு பதிலாக மெஸ்ஸி ஆட்சிக்கு வந்து விடுவாரா? ஒரு பேச்சுக்கு குடியுரிமையை வாங்கி கொண்டு நின்றால் மெஸ்ஸி ஆட்சிக்கு வந்து விடுவாரா? ஆட்சி என்பது வேறு. நான் சொல்லுகிறேன், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படலாமா வேண்டாமா என்கின்ற சர்ச்சை நடக்கின்ற போது எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த பக்கம் சொல்ல, அல்ல அந்த பக்கம் சொல்ல, தைரியமாக ஒரு கருத்து சொல்ல வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் கேவலமாக கூட்டணிக்கு ஆதரவாக ஒத்துழைக்கிற வேலையை தானே அவை செய்கின்றன. கூட்டணி கட்சிகள் சுயமரியாதை இழந்து விடுகின்றன, சுய சிந்தனையை இழந்து விடுகின்றன. ஆகவே அவர்கள் அந்த தீபம் ஏற்றக்கூடாது என்று சொன்னார்கள்.
அதிமுக போன்றவர்கள் முருகனுக்குரிய தீபத்தை அங்கே ஏற்றினால் என்ன என்று சொன்னார்கள். எல்லா கட்சிகளும் தங்களை ஒரு கருத்தில் இணைத்து கொண்டார்கள். ஆனால் பொதுமக்களை சார்ந்த ஒரு பிரச்சனை வருகின்ற போது அதை பற்றி ஒரு அரசியல் தலைவர் வழிகாட்ட வேண்டும். இப்பொழுது உனக்கு வழி தெரியாது, ஒரு பெரிய தலைவர் வழிகாட்டினால் உனக்கு தெளிவு ஏற்படும். அதுதான் அதனுடைய நோக்கம். முதிர்ந்த மெச்சூர்ட் பாலிட்டிஷியன்ஸ் ஷுட் லீட் தி யூத்ஸ். அந்த கிளாரிட்டியை உண்டாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இவர் என்ன சொன்னார்? ஒன்று ஏற்றலாம் என்று சொல், இது பழைய கால பழக்கம்தான், முருகனுக்கு ஏற்றுவதனால் என்ன தீமை என்று சொல். இல்லைன்னா இந்த இவர்களைப் போல கம்யூனிஸ்டுகளைப் போல ஜால்ராடி ஏதாவது ஒன்று ஒரு ஒரு சிந்திப்பதற்கே பயப்படுகிறாய். திஸ் இஸ் எஸ்கேபிசம், விலகி ஓடுகிறாய். அது காரணம் என்ன என்றால் அது உனக்கு புரியவில்லை. இப்படி சொன்னால் அவர்கள் எதிர்ப்பார்கள், அப்படி சொன்னால் இவர்கள் எதிர்ப்பார்கள் என்ற கருத்துடைய தலைவனால் இந்த டியூவல்ட்டி, இரட்டை போக்கு, நான் சொல்வது புரிகிறதா? எஸ்கேபிஸ் கெனாட் லீட் இ நேஷன். அவர் தப்பித்து ஓடுகிறார். எடப்பாடி ஓடவில்லையே, முருகனுக்கு தீபம் ஏற்றினால் என்ன, அதில் என்ன தப்பு? இல்லாத வழக்கமாக இருந்தால் என்ன, முருகன் இல்லாதவனா அல்லது மழை இல்லாததா, தீபம் ஏற்றுகின்ற பழக்கம் இல்லாததா, கார்த்திகை தீபம் வீடுகளிலே ஏற்றப்படுகின்ற போது மலையில் ஏற்றப்படக்கூடாதா என்று கருத்து சொல்வதற்கு உனக்கு தைரியம் இல்லை என்றால், அப்படி சொன்னால் முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டார்களோ? அப்படி உண்டாக்கி வைத்திருக்கிறார் ஸ்டாலின். தேவையில்லாத ஒரு பிரச்சனைன்னு தாவேகா தரப்புல இருந்து நினைக்கிறாங்க. தேவையில்லாத பிரச்சனை என்று மக்கள் பிரச்சனையில் ஒரு 2 பகுதியாக பிரிந்து மக்கள் நினைக்கிற போது இதில் ஒரு நியாயமான வழிகாட்டுதல் ஒரு தலைவனுக்கு இல்லை என்றால் he is an escapist. அங்க இருக்கிற மக்கள் தெளிவாக இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் ஒரு முஸ்லீம் கூட கலகம் செய்யவில்லை, ஒரு இந்துவும் கொடி தூக்கி கொண்டு போகவில்லை. இந்த கருத்தை ஒருவன் முன்வைத்தான், நீதிபதி ஒருவர் தீர்ப்பளித்தார். இது சரியில்லை என்றால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, சுப்ரீம் கோர்ட்டில் 11 பெஞ்சுக்கு போ, அதெல்லாம் வேறு. ஆனால் இதற்கு கருத்து சொல்லவே விஜயால் முடியவில்லை என்பது நாட்டினுடைய சிக்கல்கள் குறித்து நான் எதற்கு பேசுகிறேன், நீ எதற்கு கேள்வி கேட்கிறாய்? இன்றைக்கு எங்களுடைய வீட்டில் என்ன குழம்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்ற கேட்டாய். நாட்டினுடைய சிக்கல் குறித்து நீ கேட்கிறாய். நாட்டின் மீது பற்றுக்கொண்ட நான் என்னுடைய போக்குப்படி உனக்கு கருத்துரைக்கிறேன். ஒரு தலைவன் என்பவன் he should not be an escapist. தப்பி ஓடுகின்ற தலைவன். அப்போ எழுதி கொடுக்குறார்கள் எல்லா தலைவர்களும். ஸ்டாலினுக்கு எழுதி கொடுக்கவில்லையா? ஸ்டாலினுக்கும் எழுதித்தான் கொடுக்குறார்கள், விஜய்க்கும் எழுதித்தான் கொடுக்குறார்கள். சொந்த சிந்தனையுடைய தலைவர்கள் அற்று போய்விட்டார்கள். ஜீவானந்தத்துக்கு எழுதி கொடுத்தார்களா, கல்யாண சுந்தரத்துக்கு எழுதி கொடுத்தார்களா, ராமமூர்த்திக்கு எழுதி கொடுத்தார்களா, ராஜாஜிக்கு எழுதி கொடுத்தார்களா, காமராஜருக்கு எழுதி கொடுத்தார்களா, இவர்களுக்கெல்லாம் முத்துராமலிங்க தேவருக்கு எழுதி கொடுத்தார்களா? அவர்களெல்லாம் நாட்டை கவனிக்கிறார்கள், படிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், சிந்தனையை வெளிப்படுத்துகிறார்கள். இங்கே சிந்தனை என்பதே கிடையாது. என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீட் எழுதி கொடுக்க வேண்டியது, அந்த சீட்டின்படி பேச வேண்டியது. பாண்டிச்சேரிக்கு போனால் இவர் தமிழ்நாட்டு அரசியல் தான் பேசுவார். பாண்டிச்சேரியில் பிஜேபியை அவர் எதிர்த்து பேசுவது அவருடைய கொள்கைப்படி சரியானது. பிஜேபியும் ரங்கசாமியும் தானே சேர்ந்து ஆளுகிறார்கள். புதுச்சேரியிலே நண்பரா அங்க நண்பர்னா ஒரு பேச்சு, நண்பர் இல்லை என்ற ஒரு பேச்சு என்று சொன்னால் இது என்ன அரசியல்? நான் கேட்கிறேன், பிஜேபி அட்டூழியமாக இந்த புதுச்சேரி பெரிய நிலைக்கு வர முடியாததற்கு புதுச்சேரி காரணமா, முதலமைச்சர் காரணமா? இங்கே பெருமையெல்லாம் முதலமைச்சருக்கு என்றால் அங்கே சிறுமையெல்லாம் முதலமைச்சருக்கு இல்லையா? ரங்கசாமி நல்ல ஆளா இல்லையா என்பதை பற்றி நமக்கு கேள்வி இல்லை. ரங்கசாமிக்கு ஒரு எளிமையான ஆள், அது ஒரு பெரிய சிறப்பு. சும்மா சைக்கிள் போவார், மோட்டர் சைக்கிள் போவார், டீ கடையில் உட்கார்ந்துருப்பார், மக்களோடு எளிதில் பழகுவார். சின்ன மாநிலம் அது, ஒவ்வொரு மனிதனையும் நேரடியாக தெரிந்து கொண்டு ஆட்சி நடத்த முடியும். அப்படிப்பட்ட மாநிலத்தில் அந்த ஒரு டெக்கு கம்பெனி வந்ததா, தொழிற்சாலை வந்ததா, மூடிய தொழிற்சாலை சிறக்கப்பட்டதா, ஏதாவது இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ரங்கசாமி பொறுப்பா? இல்லை, அவர்கள் ஆள விடவில்லை என்றால் இதற்காக அவர்களோடு கூட்டி சேர்ந்து கொண்டிருக்காய். மக்களுக்கு நன்மை செய்வதற்கு தான் நீ அவர்களோடு கூட்டி சேர வேண்டும். இல்லை, நீ அதிகாரத்தில் இருப்பதற்காக காரில் கொடி கட்டிய காரில் போ என்பதற்காக கூட்டி சேர வேண்டும். அப்போ ரங்கசாமியும் he also should be criticized. ரங்கசாமி should take the responsibility for the misadventure in புதுச்சேரி. புரிகிறதா? ரங்கசாமி புசிக்கு வேண்டியவர், புசியை அங்கே கொண்டு வருவதற்கு, அவரை நம்முடைய கட்சிக்கு இணைப்பதற்கு, கூட்டணி கொண்டு வருவதற்கு என்றெல்லாம் நீ சிந்தித்தால் இப்படி நீ யூ ஆர் பார்ஷல். உனக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லை. இப்படி நீ உன்னுடைய விருப்பப்படியெல்லாம் பேசுவதற்கு, உன் விருப்பப்படியெல்லாம் பின்னால் வருவதற்கு அவர்கள் என்ன மேய்க்கப்படுகின்ற ஆடுகளா மக்கள், இளைஞர்கள்? நான் கேட்கிறேன், மேய்ப்பன் எந்த திசையில் செலுத்துகிறானோ அந்த திசையில் ஆடுகள் செல்வது போல மனிதர்கள் செல்ல மாட்டார்கள்.
ஒவ்வொருவனுக்கும் தனி அறிவு இருக்கிறது, தனி சிந்தனை இருக்கிறது, படிப்பு இருக்கிறது. ஆகவே அவன் சிந்திப்பான். நான் கேட்கிறேன், புதுச்சேரி கெட்டுப்போனதற்கு காரணம் பிஜேபி என்றால் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் காரணம் இல்லையா? அது எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு வருதே தான் செய்தது காரணம் இல்லையா? ஆகவே நீ முதலில் ரெங்கசாமி விமர்சித்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அந்த விமர்சனத்தை தவிர்த்திருக்க வேண்டும். அப்படி ஒரு தெளிவில்லாமல் இப்ப அவர் பக்கம் போற இளைஞர்களையும் சரி மக்களையும் கொஞ்ச நாளில் தெளிவு பெற்று விடுவார்கள். இப்போ அதான் நான் சொன்னேன், மம்தா பானர்ஜியை எதிர்த்து மெஸ்ஸி நின்றால் மெஸ்ஸி வெற்றி பெற்று விடுவாரா? கட்டுக்கிடங்காத கூட்டம். எவ்வளோ நாடு விட்டு நாடு வந்த மனிதனுக்கு அவனுடைய மொழி நமக்கு தெரியாது, அர்ஜென்டினாவுடைய மொழி தெரியாது, எதுவும் தெரியாது. நன்றாக கால்பந்து ஆடுகிறார் என்பதனாலே இவ்வளவு பெரிய கவர்ச்சி இவர்களுக்கு இருக்கிறது என்றால், நன்றாக நடிக்கிற நடிகை நயன்தாராவுக்கு கூட ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கிறது. அதனாலே இதெல்லாம் நாட்டுக்கு பயன்படாது என்று நான் சொல்லுகிறேன். ஒரு தெளிவில்லாத அரசியலை இவர் நடத்துகிறார். புதுச்சேரிக்கு போய் ரெங்கசாமியை விட்டு அந்த ஆட்சியினுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பு ரெங்கசாமியை தவிர பிஜேபி இல்லை. இப்ப கருத்து கணிப்புலாம் கூட தாவேக்காவுக்கு சாதகமா சொல்லப்படுது. அது பாரு, தேர்தல் நெருங்க அது குறைந்து விடும். நான் ஒன்று சொல்லுகிறேன், ஐ எம் நாட் அகென்ஸ்ட் விஜய். என்னுடைய கருத்து என்ன என்றால், இருக்கிற எல்லா குட்டிகளையும் குஞ்சுகளையும் பிடிச்சி ஒரு சாக்கில் அடைச்சி ஸ்டாலினுக்கு எதிராக நிறுத்தணும். ஹீ ஷுட் பி த்ரோன் அவுட் ஃப்ரம் பவர். அதனால் அதுதான் முக்கிய நோக்கம். இதோட இவ்வளவு பெரிய, நான் சொன்ன மாதிரி 100 கிலோமீட்டர் சாலையை 100 கிலோமீட்டர் நெடுஞ்சாலையில் 10 அடி தூரத்தை சாப்பிடுகின்ற மனிதர்களும், ஒவ்வொரு பதவியை போடுவதற்கும் 35 லட்ச ரூபாய் பணம் வாங்குகிற மனிதர்களும் முதலில் ஆட்சியை விட்டு நீக்கப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஆகவே அதை செய்கின்ற காரியத்திற்கு எல்லோரும் இணைந்து நிற்க வேண்டும். இப்பொழுது விஜய் தனித்து நிற்பது என்பது, அவரோடு எந்த பெரிய கட்சியும் வரவில்லை. காங்கிரஸ் வருவதாக போக்கு காட்டிவிட்டு அங்கே இடங்களை கூட பெறப்போகிறார்களே தவிர இவர்களோடு வரப்போவதில்லை. ஸ்டாலினுக்கு ராகுல் வேண்டும் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதற்கு, ராகுலுக்கு கத்துவதற்கு இவர்கள் வேண்டும். ஆகவே இது ஒன்றும் விஜயோடு வரப்போவதில்லை. தினகரன் வருவதினாலும் ஓபிஎஸ் வருவதினாலும் அவர்கள் 2 பேர் 2 நிழல் 4, ஒரு பயனும் இல்லை. தோற்க போகிறார். இந்த ரொம்ப முட்டாள்தனமான ஆலோசகர்களை வைத்திருக்கிறார் நம்முடைய விஜய். இம்மெச்சூர்ட் பாலிடிக்ஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது நீங்கள் எல்லா கட்சிகளும் ஒன்று சேருங்கள். சேர்ந்து யூ ஷுட் ரீப்ளேஸ் ஸ்டாலின். அதுதான் ஃபஸ்ட் எய்ம் ஆஃப் அவர் பாலிடிக்ஸ். அது மக்களுக்கு நன்மை பயக்கும். இதை செய்வதற்கு நீங்கள் வர வேண்டும். நான் உங்களை விமர்சிப்பதோ உங்களை அகற்றுவதோ என்னுடைய நோக்கம் இல்லை. விஜயகாந்த் 3வது அணியாக ஆகி ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வருவதற்கும் ஒரு குறிப்பிட்ட கட்சி வீழ்வதற்கும் வழிவகுத்தது போல நீங்கள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுக்காதீர்கள். டோன்ட் பிகம் ஏ பி டீம் ஃபார் ஸ்டாலின். விஜயையும் எம்ஜிஆரையும் ஒப்பிட்டு பேசுவது சரியா சார்? எம்ஜிஆர் மகத்தான மனிதர், பெரிய பரோபகாரி. அவன் சாகின்ற போதும் கொடுத்து விட்டு போய்விட்டான் ஊமை பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும். அவர் ரொம்ப அரசியலோடு சேர்ந்து வளர்ந்தவர், அரசியல் புரிந்தவர், யாருக்கும் கொடுப்பதற்கும் நன்மை செய்வதற்கும் விரும்புகின்றவர். அவர் உண்டாக்கிய கல்லூரிகள் தானே இதெல்லாம், ஜேபிஆர் இபிஆர் அது இது எல்லாமே. அந்த பெருந்தன்மை அவரிடம் இருந்தது, பல பேரை உருவாக்கவும் பல பேரை. அதெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது முக்கியம் இல்லை. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், டோன்ட் பிகம் எ பி டீம் ஃபார் ஸ்டாலின், பி யுனைடெட், டிஸ்பிளேஸ் ஸ்டாலின். இதுதான் என்னுடைய செய்தி. சமகால அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.